அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துகு. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்தில் மற்றவர்களுடைய குறையை பத்தி பேசுறது சாதாரணமாக ஆலிண்டு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, உங்களில் சிலர்களுடைய குறைகளை பற்றி பேச வேண்டாம். அல்லாஹ் சொல்லிட்டு ஒரு கேள்வி ஒன்னு கேட்கிறான். உங்கள் இறந்துவிட்ட சகோதரனுடைய இறைச்சியை சாப்பிடுவதற்கு நீங்க விரும்புவீங்களா? நம்ம யாருமே விரும்ப மாட்டோம். அப்போ இன்னைக்கு நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ மற்றவர்களுடைய குறையை பற்றி பேசுவதன் மூலமாக அவர்களுடைய சடலத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாங்க. உகாஷகத்து குலூவ் என்கிற கித்தாபுல ரஸாலி இமாம் ஒரு நிகழ்ச்சியை பதிவு செய்யறாங்க. அம்ரிபுன் தீனார் என்பவர்கள் இதை அறிவிக்கிறாங்க. மதினால ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்க நோய்வாய்ப்பட்டு இறந்த பின்னால அந்த அம்மாவை போய் கபருல வச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே அண்ணனுக்கு ஒரு ஞாபகம் ஒண்ணு வருது. பணப்பை ஒரு பணத்தாலான பைய ஒன்ன கபருக்குள்ளே விட்டுட்டு வந்துட்டார். அதை எடுக்கிறதுக்காக தன்னுடைய நண்பரை கூட்டிக்கிட்டு போறாரு. போய் கபரை தோண்டிக்கிட்டு இருக்கும் பொழுதே அந்த பணப்பை கிடைச்சிருது. ஆனா அண்ணன் தங்கச்சியுடைய நிலை எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக மேலும் கபரை தோன்றாரு. தோண்ட 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 கபருக்குள்ள இருந்து நெருப்பினுடைய ஜுவாலை அடிது. தோண்டி பார்த்தா கபரு முழுக்க நெருப்பால் சூழ்ந்திருக்கு. விரண்டு அடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு ஓடி வந்து அம்மாண்ட கேக்குறாரு, அம்மா நான் தங்கச்சியினுடைய குணத்தை பத்தி சொல்லுங்க, அவ எப்படி பண்ண, அவ கேரக்டர் என்ன அப்படின்னு அவரு கேக்குறப்ப அம்மா சொல்றாங்க, உன்னுடைய தங்கச்சி உலகத்துல வாழும்போது பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது, தன்னுடைய சொந்தக்காரங்க வீட்டுல என்ன நடக்குது என்பதை பத்தி அவ பேசுனது மட்டும் இல்லாம அதை பத்தி குறமும் பேசுனா. அத என்னிடத்துலயும் சொன்னா. இதுதான் அவருடைய குணமா இருந்துச்சுன்னு சொன்னப்ப அவர் புரிஞ்சுக்கிறாரு. நாம பார்த்த இந்த காட்சிக்கு இதுதான் காரணம்னு தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டு கடைசியா ஒரு விஷயத்த சொல்றாரு. நமக்கு சொல்றாரு, நீங்க அந்த மன்னரினுடைய வேதனை விட்டு நீங்க நீங்கணும்னா மற்றவருடைய குறையை விட்டு நீங்கள் நீங்கி இருங்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மற்றவர்களை பற்றி பேசுவதை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். காமி.